விடாமுயற்சி படம் தமிழ்நாட்டில் 14வது நாள் 46 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 95 கோடியும் 58 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 14வது நாள் 2 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 5 கோடியே 41 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் விடாமுயற்சி படம் 14வது நாள் 5 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 13 கோடியே 12 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 14வது நாள் 3 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 5 கோடியே 2 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் விடாமுயற்சி படம் 14வது நாள் 1 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 3 கோடியே 29 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் இந்த படம் 14வது நாள் 57 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 122 கோடியே 46 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் 14வது நாள் 12 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 58 கோடியே 64 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் விடாமுயற்சி படம் 14வது நாள் மட்டும் 69 லட்ச ரூபாயும் 14 நாளில் மொத்தமாக 181 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. குடும்பஸ்தான் படம் தமிழ்நாட்டில் 27வது நாள் 20 லட்ச ரூபாயும் 27 நாளில் மொத்தமாக 26 கோடியே 67 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 27வது நாள் 2 லட்ச ரூபாயும் 27 நாளில் மொத்தமாக 3 கோடியே 89 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் குடும்பஸ்தான் படம் 27வது நாள் 22 லட்ச ரூபாயும் 27 நாளில் மொத்தமாக 30 கோடியே 56 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 2K லவ் ஸ்டோரி படம் 58,75,000 ரூபாயை ஃபைனலாக வசூல் பண்ணியிருக்கு. ஒத்த ஓட்டு முத்தையா படம் 6வது நாள் தமிழ்நாட்டில் 13 லட்ச ரூபாயும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 1 லட்சம் ரூபாயும் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 1 கோடியே 44 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கதல் என்பது பொது உடைமை ஃபைனலாக 21 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஃபயர் படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 19,70,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. பேபி பேபி படம் ஃபைனலாக 70,50,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தினசரி படம் ஃபைனலாக 25 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.